வணக்கம் நண்பர்களே. அதிசயம் தீம் பார்க் குழந்தைகளை கூட்டு போகணும்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டே இருந்தோம். அதுக்கான சூழல் இப்போ தான் அமைஞ்சு இன்றைக்கி போயிருந்தோம். உண்மையிலே குழந்தைகள் போனால் குழந்தைங்களோட அவங்களுடைய சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகளை பார்த்துட்டு நானும் ஒரு கொண்டாடிட்டு வர மாதிரியான ஒரு பிளேஸ் தான். ஸோ மற்ற இடங்களில் இருக்கிற அளவுக்கு அட்லட்ஸுக்கான இது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கேம்ஸ் கம்மி தான். பட் ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கலாம். சேஃபான ஏரியாவாக தான் இருக்குது. செக்யூரிட்டி கரெக்டாக இருக்குது. எல்லாருமே வந்து பார்த்தோன்னா கரெக்டாக வாட்ச் பண்ணுறாங்க. உடனே வந்து பார்த்தோன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அந்த வாட்டர் கேம்ஸ் வந்து பார்த்தோன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு எந்துவாக இருக்கும், ரொம்ப உற்சாகம் கொடுக்குற மாதிரி இருக்கும். நாம் வந்து பார்த்தோன்னா குழந்தைகளுக்கு நாம் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து கற்றுக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம். மாறாக வந்து பார்த்தோன்னா குழந்தைங்க தான் நமக்கு ஒவ்வொரு டைம் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு சின்ன இது ஆனால் வந்து பார்த்தோன்னா நான் ஒரு திட்டினேன். ஆனால் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தோன்னா அப்பா நம்ம அதில் போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லி உடனே சால்வ் ஆகிடுறாங்க. அதாவது நாம் ஈஸியாக அவர்களோட தப்புக்கு தண்டனை கொடுத்துட்றோம். ஆனால் வந்து பார்த்தோன்னா குழந்தைங்க தான் ஈஸியாக நம்மளை மன்னிச்சிடுறாங்க. ஸோ அந்த மன்னிக்கிற பண்பு தான் வந்து நாம் வளர்த்துக்கணும். ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இன்றைக்கி இந்த குழந்தைங்க இந்த மாதிரியான அவங்க குறிப்பாக வந்து பார்த்தோன்னா 10 வயசு குறைவான குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நிறைய கேம்ஸ் இருக்குது. நம்ம வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரினா அந்த 70 ஷோவெலாம் வந்து பார்த்தோன்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. 3D ஷோ வந்து பார்த்தோன்னா மற்ற எல்லா இடங்களும் தீம் பார்க் போயிருக்கேன். அதை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா இங்கே அந்த ஷோ வந்து பார்த்தோன்னா அந்த சீட் வந்து பார்த்தோன்னா ஜம்ப் ஆகிறது, அப் அண்ட் டவுன் மூவ் ஆகிறது வந்து பார்த்தோன்னா சூப்பராக இருந்துச்சு. நம்மளே உள்ளே ட்ராவல் ஆரம்பிச்சு. இந்த பேய் பங்களா உண்மையிலே குழந்தைகள்லாம் வந்து பயந்துருவாங்க தான். அடுத்து வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. நிறையா அந்த மாதிரியான சின்ன மேனுவலாக அவங்களாம் ஏறி விளாட்ற மாதிரியான செட்டப்ஸும் போட்டிருந்தாங்க. ரொம்பவுமே வந்து பார்த்தோன்னா காலையில் 9 மணிக்கு போனோன்னா ஒரு 5 மணி வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர்ற அளவுக்கு ஆனால் ஈவெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா அவங்க வச்சுருக்காங்க மதுரை அதிசயம் தீம் பார்க்கில். அவங்களுக்கான ஸ்பேஸ், அவங்களுக்கான பிளேஸ் இந்த இடத்துல நிறையாவே இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அவங்க குழந்தைகளை கூட்டு போகக்கூடிய இடம் தான். 130 சென்டிமீட்டர் குறைவாக இருந்துச்சுன்னா குழந்தைகளுக்கு டிக்கெட் எடுக்க தேவையில்லை. ஸோ 130 சென்டிமீட்டர் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா 90 சென்டிமீட்டருக்கு குறைவாக இருந்தால் குழந்தைகள் டிக்கெட்டுக்கு தேவையில்லை. எபோவ் 90 சென்டிமீட்டர்னால் வந்து பார்த்தோன்னா தேர் சார்ஜ் 500 rupees. ஸோ அதுங்க அடல்ட்ஸ்க்கு வந்து 800 rupees. அப்புறமா சேஃப்டி லாக்கர்லாம் உள்ள வச்சுருக்காங்க. அது 200 ரூபா டெபாசிட் பண்ணணும். ரிட்டர்ன் பண்ணிட்டோன்னா பூட்டு சீக்கிரம் ரிட்டர்ன் பண்ணால் 150 ரூபா ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. உள்ள லஞ்ச் ஓகே தான். ஸோ மற்ற பக்கங்களில் இருக்கக்கூடிய தீம் பார்க்கில் சாப்பிட்டதுக்கு இங்கே நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மீன்ஃபுல்லானதான் இருந்தது. பிரியாணி, சிக்கன் பிரியாணி, நூடுல்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா இந்த ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரியான மெனு தான் அவங்கள வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வரக்கூடிய ஒரு குழந்தைகளோடு போயிட்டு வரக்கூடிய ஒரு அருமையான பிளேஸ் தான் அதிசயம் தீம் பார்க். தேங்க்யூ நண்பர்களே.